அலங்காரம் மற்றவர்களை கவரக்கூடியது, அது தேவனையும் கவரக்கூடியது. ஆனால் இப்போ அலங்காரம்ன்றது என்ன அப்படின்றத மேட்ரு. ரெண்டு விதமான அலங்காரம் இருக்கு. ஒன்று அழிந்து போகிற அலங்காரம், இன்னொன்று அழியாத அலங்காரம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். தேவன் உன்னை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் அதை நான் சொல்ல வரேன். எப்படி, how God designed you, you just walk as you were created. தேவன் உங்களை எப்படி படைத்தாரோ அப்படியே நீங்கள் வாழுங்கள். நீங்கள் இன்னொரு ஊராய் வாழ என்ன செய்யாதீர்கள், முயற்சிப்படாதிருங்கள். அவங்களுக்கு பிடிக்காது என்னன்னா போதிக்கிறது. நீங்கள் போதிக்க ஆரம்பிச்சிங்க, அவர் திருந்தவே மாட்டார். ஆனால் போதிக்காமல் இருந்தீங்கன்னா அவர் திருந்திடுவார். பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லு. அதான் ஒருத்தன் ஒரு அறிஞன் சொன்னால், மௌனம் எதையுமே பேசாது, ஆனால் எல்லாவற்றையும் பேசிவிடும். புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்கள். புரியாதவங்க ஒன்றும் செய்ய முடியும். மௌனம் எதுவுமே பேசாது, ஆனால் எல்லாம் பேசிடும். ஆமாம், புரியுதா உங்களுக்கு? நீ அமைதி ஆகிட்டீங்கன்னா எதுவுமே பேசலை, ஆனால் அது எல்லாம் பேசும். அதனால் இருக்குமோ, இதனால் இருக்குமோ, அதனால் இருக்குமோ, இதனால் இருக்குமோ, எல்லாமே பேசிடும். அதனால் போதிப்பதை நிறுத்திவிட்டு எல்லாம் சொல்லுங்கள். ஆமாம், சர்ச்சுக்கு வர ஆள் தான் ரொம்ப வீட்டில் போய் போதிப்பீங்க. போதிக்காதீங்க. போதிச்சிங்கன்னா அவர் தூரமாகவே போயிடுவார். ஆமாம், போதகரானீங்கன்னா அவர் போதக்காராயிருவார். எப்படி நீங்கள் போதகர் ஆனீங்கன்னா அவர் போதக்காராயிருவார். அதனால் இப்போ உங்களுக்கு தேவை, நான் என்ன சொல்ல வரேன், அதனால் போட்டியில் ஜெயிப்பதா அல்லது பரிசை வெல்லுவதா? பரிசை வெல்லுவது அதான் முக்கியம். அப்போ உங்களுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து அவர்கள் போதனையின்றி ஆதாயப்படுத்தப்படுவார்கள். இதை நீங்கள் திருப்பி கூட போட்டுக்கலாம். உங்கள் கற்பில்லாத நடக்கையை பார்த்து உள்ளே இருக்கிறவனும் வெளியே போகிறதுக்கான அப்படி கூட இருக்கலாம். ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன், வாக் இன் யுவர் பாத். அங்கேருந்து நான் தொடங்குறேன். உனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பிலே நீ நட. அதை நான் சொல்ல வரேன். ஆமென். தேவன் உன்னை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் அதை நான் சொல்ல வரேன். எப்படி, how God designed you, you just walk as you were created. தேவன் உங்களை எப்படி படைத்தாரோ அப்படியே நீங்கள் வாழுங்கள். நீங்கள் இன்னொரு ஊராய் வாழ என்ன செய்யாதீர்கள், முயற்சிப்படாதிருங்கள். புலி பாஞ்சு வேட்டையாடுதுன்னா மயிலும் அதே மாதிரி பாயணும் எனக்கு ஆசையாக இருக்குன்னு பாஞ்சிச்சுன்னா கழுத்தை கவிட்டு போயிடும் நரி. அப்போ மயில் ஆடுவதற்கு படைக்கப்பட்டது, புலி பாய்வதற்கு படைக்கப்பட்டது. பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்துக்காக படைக்கப்பட்டது. பெண்கள் பெண்களாக இருக்கும்படி படைக்கப்பட்டார்கள், ஆண்கள் ஆண்களாக இருக்கும்படி படைக்கப்பட்டார்கள். த டிசைன், த ஆத்தென்டிக் டிசைன், அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னா, நீங்கள் எங்களாக இராமல் நீங்கள் வேறு ஒருவருக்காக மாற விரும்புவது தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறவங்க தான் இந்த ஃபெமினிஸ்ட்டு. அதனால தான் அவங்க 10 பேர் 9 பேர் டைவர்ஸ் ஆகி உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க தானாக பைபிள் சொல்லுது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நீங்கள் ஓடுங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், நீ ஆமென் சொன்ன ஆமென் நான் சொல்லுங்கள். ஏன்னா ஃபீமேல் வாய்ஸே அப்படி தான் இருக்குது. உடனே நீங்கள் நான் ஆண்கள் மாதிரி ஆமென் அப்படின்னீங்கன்னா ஒதுங்கிடுவாங்க. நீங்கள் நினச்சிக்கலாம் ஆம்பளை மாதிரி நான் பேசுகிறேன்டா, நான் என்ன ஒதுங்கிடுவாங்க. அப்போ நல்லா பாருங்கள், பெண்ணை தேவன் எப்படி சிருஷ்டித்தாரோ அப்படி தான் பெண் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதே ஒரு ஆண் அதை என்ன செய்ய முடியாது. A man without a woman is a man with brain without heart. பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு பிரெயினும் வேணும், ஹார்ட்டும் வேணும். ஹார்ட் என்ன செய்யும், ஐயோ அப்படின்னு, ஐயோ ஒருத்தன் ரோட்டில் லிஃப்ட் கேட்குறானே, ரொம்ப அவனை கூட்டிகிட்டு போவோமே அப்படின்னு தோணும். பிரெயின் சொல்லும், கொஞ்சம் யோசிச்சுக்கப்பா, அவன் பாட்டுக்கு வண்டியில் ஏற்றி கத்தியை வச்சுட்டானா போச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு இத்தனை கிலோமீட்டருக்கு வீடும் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ பிரெயின் சொல்லுது, பிரெயின் எச்சரிக்குது, மனசு என்ன செய்யுது, உருவுது. ரெண்டுமே வேறு வேறு நோக்கத்திற்கு படைக்கப்பட்டது. இது ரெண்டும் இருந்தால் தான் மனது. கர்த்தர் வரும்போது சொன்னார், ஒரு பெண்ணோட துணை எல்லாருக்கும். ஆண் வெறும் பிரெயின் தான், எப்போவுமே ரொம்ப சுதாரிப்பாகவே இருப்பான். அவனுக்குல ஆணோட துணை இல்லாத பெண்ணு, மூளை இல்லாத ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், எதை பார்த்தாலும் இறங்குவான். ஆனால் போய் அடி வாங்கி
வருவேன். அப்போ பிரெயினும் தேவை மனுஷனுக்கு, ஹார்ட் தேவை. அதான் வந்து பிரெயினை வந்து ஒரு மேலுக்கும் ஹார்ட்டை வந்து ஒரு ஃபீமேலுக்கும் தேவை என்ன செய்கிறாரு, வந்து ஒப்புமையாக காட்டுறாரு. இது ரெண்டும் இணைக்கப்படும் போது தான் ஒரு பூரண மனிதன் உருவாக்கப்படுகிறான். தலையோட உதவியும் பிரெயின் சொல்கிற எச்சரிப்பையும் அசட்டை பண்ணுகிற இருதயம் நிச்சயமாக பிரச்சனைக்குள்ளாயிரும் இல்லையா? இதுதான், இதை மட்டும் யூஸ் பண்ணால் சிக்கல். நீங்கள் நிறையா பெண்கள் வந்து கடனை கொடுத்தேன் வாங்க முடியல, அதை செஞ்சேன் செய்ய முடியல, தொழிலை போட்டேன் தோற்று போச்சு. காரணம் கொஞ்சம் இதோட உதவி தேவை. ஸோ அதான் வந்து பிரெயினை வந்து மேல் ஆண் என்று தேவன் வச்சிருக்கிறார். அங்கேருந்து எச்சரிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும், இங்கேருந்து உணர்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இது ரெண்டு மிக்ஸ் ஆனவன் தான் மனிதன் என்று புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக தேவன் உங்களை சிருஷ்டித்தார், நம்ம எதற்காக படைத்திருக்கிறார், நான் என்னுடைய ஓட்டத்தில் எப்படி ஓட வேண்டும் என்பது தான். அதை புரிஞ்சுக்கிட்டா அவன் எக்ஸலண்ட் ஆயிடுறான். அப்போ என்னுடைய ட்ராக்கில் நானாக இருக்கும்போது என்னுடைய மரியாதை கூடுகிறது, என்னை ஜனங்கள் தேடுகிறார்கள். நான் வந்து இடம் மாறி வேறொன்றை செய்ய, மற்றவர்களை பார்த்து செய்ய முற்படும் போது நான் தோல்வியை தழுவுகிறேன். நான் போய் வீட்டில் வந்து ஒரு பொண்ணு, உங்கள் வீட்டில் வந்து இல்லை வீட்டில் இருக்கிற பொம்பளையால் வந்து வளவலன்னு பேசுகிறேன், நீ மட்டும் வளவலன்னு பேசுகிறேன், நானும் வளவல 4 பேரை கூட்டு ஊருக்கு அதை பேசுகிறேன், வாங்கடா டே வீட்டில் உட்காருங்கடா. அப்புறம் திரும்ப எய்த்து விட்ட பார்த்து அவனை பார்த்தியான்னா அது நல்லா இருக்காது. இல்லை வந்து ஏதோ உடம்பு ஸ்ட்ரென்த்துக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன், நீ சாப்பிட்றேன் நானும் சாப்பிட்றேன் இறங்கினோம்னா அப்புறம் தொப்பையும் தொந்தியுமான தெரிய வேண்டியதுதான். அவங்க வந்து உடம்பு வலுவுக்காக ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எதையுமே நீ சரியா நான் சரியான்னு போகும்போது தான் ப்ராப்ளம் வருது. இதனால தான் வந்து இந்த ஃபெமினிஸ்ட் இந்த குரூப் வந்து இதை செய்யுங்கன்னு சொல்லி ஜனங்களை தூண்டி பெண்களை தூண்டி விடும்போது அது மிகப்பெரிய ஃபெயிலியரில் போய் முடியுது. ஆனால் தான் யார் என்பதையும் தான் எதற்காக அழைக்கப்பட்டு, நிறைய பேர் சொல்லிங்க நல்லா பாட்டு பாடுறீங்க, முன்னாடி சொல்லுவாங்க நீங்கள் சிடி போடலாம், எனக்கு தெரியும் நான் எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு. 4 பேர் ஏற்றி விட்றான் நான் ஒன்று செய்யவே. அப்படி செய்யும்போது நான் என் அழைப்பில் இருந்து தவறுகிறேன். அந்த மேட்ரு அழைப்பில் இருந்து தவறி நான் வேற ஒன்றை செய்யணும்னு செய்ய முற்படும் போது அங்கே தான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. ஆமென் சொல்லுவோம். நான் நானாக இருக்க விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன். தேவன் என்னை எதற்கு அழைத்தாரோ அதற்கு. when I was assistant, I was a complete assistant. when I was assistant pastor, I was a complete assistant pastor. when I was a marketing manager, I was a complete marketing manager. when I was executive, I was a complete executive. அப்போ எது எனக்கு கொடுக்கப்படுகிறோ, எந்த இடத்தில் இருக்கணும் அதை சிறப்பாய் செய்வதற்கு தேவனை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஆமென் ஆமென். வேறொன்றை பார்த்து அதை செய்வதல்ல. தயவுசெய்து அந்த பிரச்சனையில் தான் எல்லாமே ஆரம்பமாகுது. புத்தி இருந்தால் அதை புரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் சிறப்பானதா? அதான் நான் சொல்கிறேனே, 8 மணிக்கு 9 மணிக்கு திருச்சி பஸ்ஸு போது திருச்சிக்கு போகிற ஏறி உட்காந்துருக்கீங்க, திடீர்னு 8:30 மணிக்கு நாகர்கோவில் பஸ்ஸு கிளம்பிடுது. அந்த பஸ் சீக்கிரமாக கிளம்புதான்னு சொல்லி அதில் ஏறி உட்காருவீங்களா? உட்கார மாட்டீங்க. 9 மணி ஆனாலும் நான் இந்த பஸ்ஸில் தான் போகிறேன், ஏன்னா நான் போகிற இடத்துக்கு இந்த பஸ் தான் என்னை கூட்டிகிட்டு போகுது. கைத்திட்டு போகிறது அவருக்கு நன்கு புரியாது. அந்த புரிந்து கொள்ளுங்கள். நான் நானாக இருக்க வேண்டும். மயில் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது, புலி எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் மட்டும் தங்கமாக வாங்கி மாட்டுறீங்க அப்படின்ட்டு நான் பாட்டு காது 2 டோலாக்கை போட்டு விட்டு நான் கழுத்து 2 செயினை போட்டு வந்து நின்னேன்னா அது மட்டும் சொல்லுவேன், நீங்கள் என்ன பொம்பளை ஆளுங்க, நீங்கள் ஆம்பளை ஆள், அதெல்லாம் போடக்கூடாது, தெரியுதுல்ல. அப்போ நான் சரி மட்டும் நீ ஏன் செயின் வச்சுக்கிட்டு இருக்கிற? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே மஸ்ட் டூ, வாட் வி மஸ்ட் டூ. நாம் செய்ய வேண்டியது அவர்கள் செய்ய வேண்டியது புரிந்து கொண்டால். குலோப் ஜாமுன் அது ரொம்ப அப்படி விழுந்து விழுந்து சாப்பிடுவாங்க, எனக்கு அதை பார்த்தாலே பிடிக்காது. அப்போ ஒரு 10 பேர் இருக்கிற குலோப் ஜாமுன் குடும்பம் எல்லாம் சாப்பிட்றாங்க, ஒன்று எல்லாம் சாப்பிட்றாங்க, நானும் சாப்பிட்றேன். சொல்லுவேன், நீ செஞ்சால் நானும் செய்வேன். பினாயில் குடித்தா குடிச்சிருவியா? ஓசியில் எங்கள் ஆஃபீஸில் சொல்லுவாங்க, வந்து ஓசியில் கிடச்சா பினாயில் கூட குடிச்சிருவீங்களாடா, எல்லாம் முடி குடிக்க எனக்கு ஒரு மடக்கு கொடுங்கடா அப்படின்னா. நான் யார் வேணாலும் சாப்பிட்டுக்க குலோப் ஜாமுன். எனக்கு குலோப் ஜாமுன் பிடிக்காது, ஏன்னா நான் அப்படி சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமாம், அதுதான் வந்து கிருபைக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை. எல்லாரும் வந்து ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எனக்கு அது பிடிக்கலைன்னா நான் செய்ய மாட்டேன். செய்யக்கூடாது என்கிற அடிப்படையில் இல்லை, செய்ய பிடித்தமில்லை என்கிற அடிப்படையில் நான் வாழக்கூடிய இடத்துக்கு நான் வருகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். The problem is we want to live like others. பெண்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை அவர்கள் ஆண்களாக நினைப்பது. ஒரு தம்பி சொன்னாப்புல என்கிட்ட, ஏன்னா நம்மளாம் சேலையாக கட்டுறோம், இல்லை கட்டலப்பா, ஆனால் அவங்க மட்டும் என்ன ஜீன்ஸை போடுறாங்க.
எனக்கு புரியலன்னு என்ன, சரி விட்டுரு, இதில் என்ன இருக்குது விடு, அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனையாக போகிறது விடு பண்ணிட்டேன். எப்போவுமே ஒரு ஆண் பெண்ணாக மாறணும்னு விரும்ப மாட்டான். மாறினா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்டா பொம்பளை பிள்ளை மாதிரி, பொம்பளை பிள்ளைனா ஏதோ ஒரு மட்டமான பொம்பளை பிள்ளை மாதிரி ஏன்டா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்வாங்க. அப்போ பெண் பொதுவாக பொம்பளை பிள்ளைக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்னா ஒரு பெரிய, அதனால் நான் வந்து இப்போ நான் எப்படி காட்ட என்ன விரும்புகிறேன்னா, ஒரு பியூன் வந்து அல்லது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு எம்டி மாதிரி காட்ட அவன் தான் விரும்புவான். அதனால் ஏன் பெண்கள் ஆணுடைய தெரிகிறேன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த மேல் மாதிரி அப்படியே காட்டணும். சரி பரவாயில்ல, நம்மளை மாதிரி யாருன்னு விரும்புகிறேன், ரைட்டாக போட்டுக்க, ரைட், அதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. ஸோ தே வாண்ட் டு கம், தே வாண்ட் டு நாட் இன் ட்ரெஸ்ஸிங்கை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. ஐ கிவ் ஃபுல் ஃப்ரீடம். ஆனால் ஓல்ட் டெஸ்டமெண்ட் படி அதை என்ன செய்யக்கூடாது, மாற்றி போடக்கூடாது. நியூ டெஸ்டமெண்ட்டில் அதை பற்றி அதிகமாக பேசப்படலை என் அன்புக்குரியவர்களே. அதனால் அதை பற்றி நான் அதிகமாக பேசுகிறேன். மற்றவர்கள் இடர்கள் இல்லாத அளவுக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணாலும் பண்ணலாம். அதை புரிந்து கொள்ளுங்கள். டோன்ட் ட்ரை டு லிவ் லைக் அதர்ஸ். தட்ஸ் த ப்ராப்ளம். தட்ஸ் த ப்ராப்ளம். நான் மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று நினைப்பது தான் பிரச்சனைகளுக்கு காரணம். நான் யார், நான் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய சரீர அமைப்பு எப்படி, அல்லது நான் ஒரு பெண்ணாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, கைத்தறிஞர்களுக்கு சிறப்பு அம்சங்கள், வாட் ஆர் த பெஸ்ட் குவாலிட்டிஸ். நீங்கள் செய்கிறது நீங்கள் தான் செய்ய முடியும். போனதான் நான் சொன்னேன்ல, பெண்ணானால் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாள். பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும்போது கூட ஒருவனை அவன் தகப்பன் தேற்றுவது போல்னு சொல்லாமல் ஒரு தாய் தேற்றுவது போல் சொல்லும்போது எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டியை கடவுள் நம்ம கொடுத்துருக்கா என்பது மிகவும் வந்து நீ புரிந்து கொள்ளக்கூடியது. அந்த பெஸ்ட் குவாலிட்டிஸை, அதாவது நான் இன்னொருவராய் மாற விருப்பப்படக்கூடாது. நான் நானாக இருக்கும்போது நான் வந்து மிகப்பெரிய நானாய் மாறுகிறேன். ஸோ அது போல தான், தட்ஸ் த ப்ராப்ளம். அதுதான் எல்லா கன்ஃபியூஷனுக்கு காரணம். நான் யாராக இருக்க விரும்புகிறேன், நான் நானாக இருக்க விரும்புகிறேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யார் என்றும் உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள் என்ன என்பதையும் தேவன் கொடுத்த கிருபைகளையும் ரசிக்கும் போது அவைகள் பெருக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். God has given some special qualities. அந்த குவாலிட்டியை அதான் பைபிள் சொல்லுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் சபை எப்படி நடத்துவான்? என்னுடைய கேள்வி, இன்றைக்கு திருமணமாகாத ஊழியர்கள் எல்லாருக்கும் முன்பாக எடுத்து வைக்கிறேன். இவ்வளோ பெரிய சபைகள் நடத்துறீங்க, எனக்கு கேள்வி, உன் சொந்த குடும்பத்தை, உனக்கு குடும்பமே இல்லை, நீ எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சபையை நடத்துன்னு சொல்கிற? அப்போ வசனத்துக்கு அது முற்றிலும் முரண்பாடானது. எ மேன் கேன் பி எவாஞ்சலிஸ்ட் ஆர் வந்து ப்ராஃபட், பட் கேனாட் பி எ பாஸ்டர். ராமன் சொல்லுவோம். அப்போ குடும்பத்தை நடத்துகிற திறமை என்பது சபையை நடத்துறதுக்கு விட பெரிய திறமை. இல்லையா சொல்லுங்கள்? ஆமாம், அந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேச வருகிற விஷயம் என்றால் தி அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட பேசுகிறேன். தி அட்ராக்டிவ் பவர், ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமை. ஓ, தி அட்ராக்ஷன் விச் அட்ராக்ட்ஸ் பீப்புள் அண்ட் விச் அட்ராக்ட்ஸ் காட். மற்றவர்களை கவரக்கூடிய கிருபை. எல்லாம் சொல்லுங்கள். கவருகிற கிருபை. எல்லாம் சொல்லுங்கள். கவருகிற கிருபை. இட் இஸ் அ கிரேஸ். ஆமென். தட் இஸ் அ கிரேஸ். அது வந்து ஜனங்கள் அப்படியே கவர்ந்துக்கிட்டே இருக்கும். சில நேரம் கடவுளே கவருமா? அது கைத்துட்டு அவருக்கு எத்தனை பேருக்கு அந்த அந்த கவரக்கூடிய அந்த கிருபை வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? ராமன் சொல்லுங்கள். அது நல்லா கையை உயர்த்து ராமன் சொல்லுங்கள். என் அன்புக்குரியவர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த கவரக்கூடிய தன்மை என்பது மனிதர்களை மட்டுமல்ல, கடவுளையும் கூட கவரக்கூடியதாக எது என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்கள், ஒருத்தனை கடவுள் நிறையா பேர்கிட்ட மயங்கி இருக்கிறார். அவங்க வாழ்க்கையில் சில விஷயங்களை பார்த்து மயங்கி இருக்கிறார். சே அப்படின்னு அவனை பற்றி சொன்னவன் அவன் யாருன்னு தெரியுமா? அவனை நீ ஒன்று நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பற்றி சொல்லுவார் ஒரு வார்த்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த விஷயம் கடவுளே கவர்ந்துருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கூட கடவுளை கவரக்கூடியவர்களாய் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. மோசே மிரியாம் சொன்னா, நானும் எங்கள் அப்பாவும் அப்படின்ன மாதிரி நானும் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், அவரும் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு அப்படின்னு தன்னையும் மோசே இணைத்து பேசினாள். சிலர் வந்து உங்களை அதுவும் ஒன்று தான் நானும் ஒன்று தான் அப்படி, அது எப்படி பாலும் கல்லும் ஒன்றா ஆயிராது. ரெண்டு வெள்ளையாக இருந்தாலும் ஒன்றா ஆயிராது. 4 பேர் சேர்ந்து சொன்னாலும் அது ஒன்றா ஆயிராது. அது வேறு இது வேறு. ஆனால் தேவன் அந்த இடத்துல வந்து நின்று, இங்கே பாருப்பா, அது வேறு இது வேறு,
இவன் அவன் கூட சேரான்னு சொல்லி அவன் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு தன்னை கவர்ந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். கைத்திட்டும் போது அவருக்கு அவனை என்ன அர்த்தம்னா அந்த விஷயம் அவனை கவர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஆமென். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை குறித்து தேவனை கவர்ந்த எது உங்களிடத்தில் இருக்கிறது? ஏதாச்சும் ஒன்று. அவன் தாவீதை சொல்ல, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன்றார். கவரக்கூடிய தன்மை, கவரக்கூடிய தன்மை. ஆமாம், உங்களை பார்த்து அதுவா கடவுளுக்கு சிலரை பார்க்கும்போது அவங்களுடைய கேரக்டர் சில விஷயம் தட் இஸ் வாட் த அட்ராக்ஷன், அட்ராக்டிவ் பவர். அது மனிதர்களையும் ஈர்க்குமா, அது கடவுளையும் ஈர்க்கக்கூடியதான். இந்த கிருபை என்ன செய்யுதுன்னா அந்த அட்ராக்ஷனை உங்களுக்கு தருது. அட்ராக்ஷன் எல்லாம் சொல்லுங்கள். விச் அட்ராக்ட்ஸ் த பீப்புள்? மேக்கப் அட்ராக்ட்ஸ் த பீப்புள். எது அட்ராக்ட் பண்ணுது? மேக்கப் ஜனங்கள் என்ன செய்யுது? அட்ராக்ட் பண்ணுது. சில நேரம் நம்ம கூட கல்யாணம் ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படி கல்யாணம் ஃபோட்டோவில் பார்த்து இப்படியே டெய்லி இருந்தால் கூட நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க? யோசிக்கிறீங்க. ஆனால் அப்படி டெய்லி இருக்க முடியாது. ஏன்னா அது அழிஞ்சிரும். மேக்கப் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிடும். அப்போ அலங்காரம் வந்த உடனே அது ஜனங்களை கவருகிறது. கைத்தட்டும் ஒருத்தவருக்கு ஆமென். ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். எது ஜனங்களை கவருது? மேக்கப். எல்லாம் சொல்லுங்கள். அலங்காரம். ஹல்லேலூயா. அலங்காரம் ஜனங்களை கவருகிறது. இந்த அலங்காரம் தான் கடவுளையும் கவருதான். மேக்கப்ன்ற ஒரு நிழல் தான் அது. ஆனால் அது தேவை நமக்கு. அந்த நிழல் மக்களை கவரக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் அதாவது பைபிள் அலங்காரத்தை அங்கீகரிக்குதுன்னு சொல்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கள். மீதி பேர் அங்கீகரிக்கலன்னு சொல்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை பைபிள் அலங்காரத்தை என்ன செய்யுது? அங்கீகரிக்குது. ஏனென்றால் அலங்காரம் மற்றவர்களை கவரக்கூடியது, அது தேவனையும் கவரக்கூடியது. ஆனால் இப்போ அலங்காரம்ன்றது என்ன அப்படின்றது தான் மேட்ரு. ரெண்டு விதமான அலங்காரம் இருக்குது. ஒன்று அழிந்து போகிற அலங்காரம், இன்னொன்று அழியாத அலங்காரம். ஆமென். கரங்களை திரி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அழியாத அலங்காரம். அலங்காரம்னாலே அட்ராக்ஷன் இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள். அலங்காரம்னாலே அட்ராக்ட் பண்ணிடும் பீப்புளை. இப்போ மேட்ரு என்னென்னா, அலங்காரம் மற்றவர்களை ஈர்க்கிறது. அது அழிந்து போகும்போது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்க ஈர்ப்பு போயிடுது. அழிந்து போகிற அலங்காரம் அழிந்து போகிற உறவுகளை ஏற்படுத்துகிறது. அழியாத அலங்காரம் அழியாத உறவுகளை ஏற்படுத்துகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள மட்டும் அழியாத அலங்காரம் இருக்கும் என்றால் உங்களுக்கு அழியாத நண்பர்கள் இருப்பார்கள், அழியாத உறவுகள் இருப்பார்கள். அழிந்து போகிற அலங்காரத்தை வச்சு நீங்கள் இழுத்துருந்தீங்கன்னா உங்கள் அலங்காரம் அழியும் போது அந்த நட்பு என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிரும். ஆனால் அழியாத அலங்காரம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த உறவும் அழியாததாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். வாசிப்போம். இந்த அழியாத அலங்காரத்தை பற்றி ஏற்கனவே நமக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1 பேதுரு 3:1-2-3 வாசிங்க. நான் பைபிள் இருக்க வசனத்தை அப்படியே நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். வாசிங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால். எத்தனை பேர் வீட்டில் கீழ்ப்படியாதவங்க இருக்கிறாங்க? திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் கீழ்ப்படியாதவர்கள் என்ன செய்கிறாங்க? திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இருக்கிறார்கள். இருந்தால் பைபிள் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குது. பைபிள் என்ன கொடுக்குது? ப்ராமிஸ் கொடுக்குது. ப்ராமிஸ்னா என்ன? வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். உங்கள் கணவர் பரலோகத்துக்கு வருவார் என்று இந்த வசனம் என்ன செய்யுது? ப்ராமிஸ் பண்ணுது. அப்பொழுது அவர்கள் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி அண்டர்லைன் தி வேர்ட். எனக்கு மிகவும் ஆச்சரியப்படுத்துகிற விஷயம், அட்வைஸே தேவையில்லை, வசனமே தேவையில்லை, பிரசங்கமே தேவையில்லை, சர்ச்சே தேவையில்லை. போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஆதாயப்படுத்தப்படலைன்னா ஏதோ ப்ராப்ளம் அவனை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவன் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்டால் சொல்லுவான், ஆமாம் இது மட்டும் இல்லைன்னா நானே என்றைக்கோ சர்ச்சுக்கு போயிடுவேன். இவ வாய் பெரிய வாயாக இருக்கேப்பா. அப்போ இவ போயே இவ்வளோ நாள் மாற்றம் இல்லைன்னா
அப்போ வந்து நம்ம போய் என்னத்தை மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் என்று ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது. ஆமேன்னு சொல்லுங்கள். போதனையின்றி ஆதாயப்படுத்தப்படுவார்கள் என்று இருக்குது. நான் இப்போ பேசுகிறது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதனால் எனக்கு 10 காசு கூட பிரயோஜனமே கிடையாது. அதில் பிரயோஜனம் ஃபுல்லாக யாருக்கு தான்? உங்களுக்கு தான். அடுத்த இந்த கிருபை இந்த வேலையெல்லாம் நமக்குள்ளே செய்யுது. அடுத்த வசனம் வாசிங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு. பார்த்தீங்களா? இந்த தலையை ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கே ரோம பெண்கள் அன்றைக்கு சர்ச்சுக்கு வரும்போது 3 மணி நேரம் எடுப்பாங்களாம். 3 to 5 hours அப்படி முடிய மட்டும் அப்படியே பின்னுவாங்களாம். இந்த கல்யாணத்துக்கு பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அப்படியே முடிய அப்படி விட்டு இப்படி விட்டு இப்படி விட்டு என்ன பண்ணு 5 hours பண்ணிட்டு தான் அப்படியே வந்து சேரட்டில் இறங்குவாங்களாம். அதைத்தான் பவுலும் எழுதுகிறான். பின்னுவது என்பது மணிக்கணக்கில் 3.5 hours 5 hours பின்னிருப்பாங்க. பின்னிட்டு அதுக்கப்புறம் அவுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் கிளிப்பை போடுவேன், அதை போடுவேன், இதை போடுவேன், வந்து அப்படி இறங்குவாங்களாம். என் அன்புக்குரியவர்களே, அதைத்தான் சொல்கிறாரு. டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் இன் டெக்கரேட்டிங் யுவர் ஆமாம் அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு. ஹேர் டெக்கரேஷன், மயிரை பின்னி, அடுத்து பொன் ஆபரணங்களை அணிந்து. ஹல்லேலூயா. ஆமாம். சிலர் பாருங்கள் வந்து ஒரு டீ சாப்பிட போகணும்னா கூட இருங்கன்னு ஒரு 5 பொன் நகையை போட்டுட்டு தான் டீ குடிக்க வருவாங்க. என்னென்னா புதுசாக பணக்காரர் இருக்கார். புது பணக்காரங்களும் நான் நைட்டு கூட பிடிப்பாங்க. அந்த மாதிரி தான் அர்த்தராத்திரில் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு நான் நைட் நேரத்தில் கூலிங் கிளாஸு? பணக்கார நைட்டுன்ற மாதிரி. பொன் ஆபரணங்களை அணிந்து, அடுத்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு தவறுன்னு பைபிள் சொல்லவே இல்லை. அதைத்தான் சொல்கிறேன். அது சீக்கிரத்தில் மாறிடும். அதனால் உங்கள் மேலே இருக்க ஈர்ப்பும் மாறிடும். அதனால் டெம்பரவரி அலங்கரிப்பெல்லாம் உங்களுக்கு அலங்காரமாக வச்சுக்க. ஆனால் அதனால உனக்கு நல்ல உறவுகள் ஒரு நாளும் அமையாது. அதை விட மேலான அடுத்த வசனத்துக்கு வாங்க. அழியாத அலங்கரிப்பு. கையை தட்டு. ஆமென். தட் இஸ் மை அழியாத அலங்கரிப்பு. அதான் சப்ஜெக்ட். இது அழியவே அழியாது. நீங்கள் தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் அழியாத அலங்கரிப்பு. தி பெஸ்ட் கேரக்டர். த கேரக்டர்ஸ் ஆர் த அலங்கரிப்பு. 1 Peter 3:4 இங்கிலீஷில் எப்படி இருக்கு? யுவர் பியூட்டி ஷுட் நாட் கம் ஃப்ரம் அவுட்வர்ட் அடோன்மெண்ட் சச் அஸ் பிரைடட் ஹேர் and wearing of gold jewelry and fine clothes. Instead it should be that of your inner self. தேவனுடைய பார்வையில் கிரேட் worth. கடவுளுக்கு அலங்கரிப்பு பிடிக்குமா பிடிக்காதா சொல்லுங்கள்? பிடிக்கும். அதான் பைபிள் சொல்லுது. சங்கீதம் 96:9 எடுக்க வேண்டாம். பரிசுத்த அலங்காரத்துடனே. அவருக்கு அலங்காரம் பிடிக்குதான். நீ வரும்போது நல்ல அலங்காரமாக வைப்பா. இது பான்ஸ் பவுடரை போட்டு வரதில்லை. அவருக்கு ஒரு அலங்கரிப்பு பிடிக்குது. என்ன அலங்கரிப்பு? பரிசுத்த அலங்காரம். அப்போ பைபிள் அலங்காரம் 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 அழகுன்னு பேசும்போதெல்லாம் உள்ளதான் பேசுது. ஹல்லேலூயா. சார் அவர்கிட்ட போய் நிற்கும்போது அப்படி அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியா. பரலோகத்திற்கு பலமுறை போய் வந்த ஒரு நபரிடத்தில் அவர் சொல்கிறார், என்னிடத்தில் நான் பலமுறை பரலோகத்துக்கு நான் தேவன் கூப்பிட்டு போயிருக்காரு. என்கிட்ட அடிக்கடி கேட்கப்படுகிற ஒரு கேள்வி என்னென்னா, தேவன் எப்படி இருந்தார், தூதர்கள் எப்படி இருந்தாங்க, அவர் முகத்தை பார்ப்பேன், அவர் மூக்கை பார்ப்பேன், கண்ணை பார்ப்பேன் அப்படின்லாம் பாட்டு எழுதுகிறான். ஏன்னா இவன் இன்னும் என்ன செய்யவே இல்லை, வளரவே இல்லைன்னு அர்த்தம். அவர் என்ன சொல்கிறாரு? பரலோகத்துக்குள்ளே நீங்கள் நுழைந்த உடனே முகம் என்பது முக்கியமான விஷயமாகவே அங்கு கருதப்படாது. அங்கே நுழைஞ்ச உடனே ஒவ்வொருத்தருடைய கேரக்டர்ஸ் தான் அங்கே அப்படி பெருசாக தெரியுன்றார். அதுதான் பூமிக்கும் பரலோகத்துக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம். அங்கே போன உடனே அவருடைய கேரக்டர் அப்படியே தெரியுமா, அதுதான் அவங்களை ஈர்க்குமா. அதனால தான் நான் உங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று மோசே சொன்னபோது, நான் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்று தன்னுடைய குணத்தையே அவர் பேசினார். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். காரணம், தேவனை பொறுத்தவரை உங்கள் முகம் முகம் அல்ல, உங்கள் மனதுதான் முகம். உங்கள் மனசு தான் அவருக்கு முகம். அதனால முகத்தை பார்க்கணும்னு அந்த பார்த்துக்க முகத்தை. நான் இரக்கம் உள்ளவர், அதான் என் முகம். நான் உருக்கம் உள்ளவர், அதான் என் முகம். நான் நீடிய சாந்தம் உள்ளவர், அதுதான் என் முகம். மிகுந்த கிருபை உள்ளவர், அதுதான் என் முகம். ஆண்டவர் குணத்தை சொல்கிறீங்க. என்னை பொறுத்தவரை எனக்கு முகமும் குணம்தான், உன்னுடைய முகமும் எனக்கு குணம்தான். அதான் பைபிள் சொல்லுது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் வேறொரு முகத்தை.
வேறொரு முகத்தை பார்க்கிறார், அந்த முகம் இருதயம். அப்போ உடனே ஐயோ என் இருதயத்தை பார்க்குறாருன்னு உடனே டெக்கரேஷன் எங்கே போகணும்? இயேசுவின் ரத்தம் கழுவப்படும், அங்கே போகணும். அதை சொல்கிறாரு, அலங்காரத்தோடு வா. அது என்ன அலங்காரம்ன்ற சொல்லிடுறேன், பரிசுத்த அலங்காரத்தோடு வா. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். அந்த அலங்காரம் என்ற உடனே, பரிசுத்தம்னு உடனே எதிர்ப்பாளரோடு செய்கிற பாவத்தை மட்டும்தான் இவன் பரிசுத்தம் நினைக்கிறான். இல்லை, ஆமாம், நான் பாவமே செஞ்சதில்லை, நான் அடல்ட்ரியே பண்ணதில்லை, நான் விபச்சாரம் பண்ணதில்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பது மட்டும் பரிசுத்தம் அல்ல. பரிசுத்தம் என்பது ஒரு பேக்கேஜ். அந்த பரிசுத்தம்ன்ற பேக்கேஜுக்குள்ளே தான் இது வருது. கையை தட்டு வருது அவருக்கு. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு புக்கு. அமைதலுள்ள ஆவி, அடுத்து என்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு. 2 முடிச்சிட்டாரு. பவுல் தான் கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்காரு. 2 மேட்ரு, சாந்தம் அமைதி. போ